கிரகலட்சுமி ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ராசி பலன். இன்று குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 8ஆம் நாள், ஆங்கில மாதம் 23/11/2024 சனிக்கிழமை. இன்றைய திதி அஷ்டமி திதி. இந்த அஷ்டமி திதியில் நவ தானியங்களை சேமிப்பதற்கும், வாஸ்து சாந்தி செய்வதற்கும், சிற்ப வேலைகளை செய்வதற்கும், இன்று கோபத்தினால் செய்யக்கூடிய வேலைகள் அனைத்தையும் இன்று செய்வதற்கு உகந்த நாள். இரத்தினங்கள், ஆபரணங்கள் ஆகிய சம்பந்தப்பட்ட காரியங்கள் செய்வதற்கு இன்று ஏற்ற நாளாக அமைகிறது. இன்று செய்யும் காரியங்கள் அனைத்தும் சுபஹோரை நல்ல நேரங்களை பயன்படுத்தி செய்தீர்களானால் அந்த காரியம் வெற்றி தருவதாக அமையும். இன்றைய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். இந்த மகம் நட்சத்திரத்தில் விவாகம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், மேலும் விவசாயம் சம்பந்தமான தொழில்கள், பயிர் தொழில் செய்வதற்கும், வாகனங்களை ஏறுவதற்கும், வாகன பயிற்சி செய்வதற்கும், இன்று ஆயுத பயிற்சி செய்வதற்கும், இன்று வாஸ்து பூஜை செய்வதற்கும், கிணறு சம்பந்தமான நீர்நிலைகளை உயர்த்துவதற்கான சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்வதற்கும், போர்வெல் சம்பந்தமான வேலைகள் செய்வதற்கும் இன்று அமைகிறது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை செய்தீர்களானால் அது சுபஹோரை நல்ல நேரங்களில் செய்தீர்களானால் அது இன்று நன்மை பயக்கும் நாளாக அமையும். மேலும் வாகனங்களை வாங்குவதற்கும், மேலும் குழந்தைகளுக்கு சாதம் ஊட்டுவதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று ஏதாவது வளர்ப்பு பிராணிகளை பழகுவதற்காக ட்ரைனிங் கொடுப்பதற்கு இன்று நல்ல நாளாக இன்று அமைகிறது. இன்று ஏதாவது ஒரு புதிய மாகாண்களை தரிசிப்பதற்கும் சந்திப்பதற்கும் இன்று உகந்த நாளாகவே கருதப்படுகிறது. இன்றைய சந்திராஷ்டமம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்று சந்திராஷ்டமம். இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களும் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் சிறு தடை தாமதங்கள் இருப்பதாகவே தோன்றும். ஆகவே இன்று செய்யும் காரியங்கள் அனைத்தும் ஒரு பாதகமான பலன் தருவதால் இன்று செய்யும் காரியங்கள் அனைத்தையும் தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. இந்த பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை, மாலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. இந்த கௌரி நல்ல நேரங்களை சுபகாரியம் சார்ந்த செயல்களுக்கும், சுபகாரியம் சார்ந்து அதாவது ஒரு விவசாயம் சார்ந்த தொழில்கள் செய்பவர்களுக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம். மேலும் விவசாய பிஸ்னஸ் கமிஷன் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த கௌரி நல்ல நேரங்களை பயன்படுத்தி செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறுவதாக அமையும். இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை காலம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய வாரசூலை கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய சுபஹோரை நல்ல நேரங்கள் காலை 7 மணி முதல் 7:30 மணி வரை, 10:30 மணி முதல் 12 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 6 மணி முதல் 7:30 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை. இன்று ஏதாவது புதிதாக ஆயுதங்கள் பழகுவதற்கும், ஏதாவது தற்காப்பு கலைகளை பழகுவதற்கும் இன்று உகந்த நேரமாக இந்த சுபஹோரை நல்ல நேரங்கள் அமைகிறது. மேலும் ஏதாவது கோயில்களுக்கு யாத்திரை செல்வதற்கும் இந்த நேரம் நல்ல நேரமாக இன்று அமையும். இன்று ஏதாவது விவசாய கருவிகளை சீர் செய்வதற்கும், பழைய கருவிகளை புதிய கருவிகளாக மாற்றுவதற்கான முயற்சி செய்பவர்களுக்கும் இந்த சுபஹோரை நல்ல நேரங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். இன்றைய ராசி கட்டத்தில்
ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, விருச்சகத்தில் சூரியன், புதன், தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன். இந்த ஊடகம் வழியாக ஜோதிஷம் அனைவருக்கும் பயன்பட வேண்டும் என்ற நோக்குடன் அடியேன் செயல்படுகிறேன். தங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த QR கோடு வழியாக தங்கள் இயன்ற அளவு உதவுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேசராசி நேயர்களுக்கு இன்று குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று ஒரு வாரிசு உருவாவதாக இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் சிறு சிறு தடை தாமதங்கள் இருந்தாலும் இன்று சில வெற்றிகரமான ஒரு காரியங்கள் செய்வதாகவே இன்று அமைகிறது. இன்று மூதாதையர் சொத்துக்களில், அதாவது பாட்டன் வழி சொத்துக்களும் பாட்டி வழி சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது இன்று ஒரு சுமூகமான முடிவுக்கு வருவதாகவே இன்று தோன்றுகிறது. இன்று கல்வியை பொறுத்தவரை குழந்தைகள் இன்று புத்தி கூர்மையுடன் செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. இன்று பத்திரிகை துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு இன்று ஒரு நல்ல செய்திகளும் ஒரு இனிமையான சம்பவங்களும் நடைபெறுவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது மேடை பேச்சாளர்கள் அனைவருக்கும், அதாவது வாக்கு மூலம் இன்று வருமானம் தரும் தொழில் செய்கிறவர்கள் அனைவருக்கும் இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையும் நல்ல வருமானம் தரும் ஒரு நாளாகவே இன்று அமைகிறது. இன்று சிலருக்கு வீட்டில் வளர்க்கும் செல்ல பிரயாணிகளால் இன்று சிலருக்கு ஏதாவது ஒரு விரய செலவுகள், மருத்துவ விரய செலவுகள் வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. இன்று கூட்டு தொழிலை பொறுத்தவரை சில ஏற்றங்களும் சில இறக்கங்களும் இருக்கதாகவே இன்று தோன்றுகிறது. இன்று லாபமும் அல்லாமல் ஒரு போதிய வருமானங்கள், ஒரு தரமான ஒரு சராசரி வருமானங்கள் கிடைப்பதாகவே இன்று அமைகிறது இந்த மேசராசி நேயர்களுக்கு. மேலும் ஏதாவது தாயாரின் மூலம் சில அனுகூலமான பலன்கள் கிடைப்பதாகவே அமைகிறது இந்த மேசராசி நேயர்களுக்கு. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகள் ஏதாவது செய்தீர்களானால் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு உருவாகும். மேலும் ஏதாவது கொடுக்கல் வாங்கலில் சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முற்றிலும் கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது ஆயில் பாத் எடுக்க வேண்டிய சூழ்நிலை சிலருக்கு இருந்தால் கண்டிப்பாக இன்று ஆயில் பாத் எடுப்பதை தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது ஆயில் பாத் எடுத்திங்கன்னா உடம்பு ஏதாவது ரொம்ப கூலிங்காகி அதனால் சில மருத்துவ செலவுகள் வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. ஆகவே முடிந்தளவு இன்று ஆயில் பாத் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறவர்களுக்கும் வண்டி வாகனங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த சில லாபங்கள் தடை தாமதமாகவே கிடைப்பதாகவே இன்று அமைகிறது. இன்று வண்டி வாகனம் மூலம் சிறு சிறு விரய செலவுகள் இருப்பதால் கொஞ்சம் பார்த்து செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை நீங்கள் இருப்பீர்கள். நீங்கள் ஏதாவது இன்றைக்கி கடன் வாங்கினீங்கன்னா அதை கட்டுவது சிரமமாகவே இருக்கும். ஆகவே கொடுக்கல் வாங்கலை முற்றிலும் தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று யாருக்காவது வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. யாருக்காவது வாய்மொழி வாக்குறுதியை கொடுத்தீர்களானால் கண்டிப்பாக காப்பாற்றுவது மிகவும் சிரமமாகவே இருக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று அரசு அலுவலகங்களில் வேலை செய்யும் நபர்கள் அனைவரும் கொஞ்சம் சக ஊழியர்களிடம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக பழகுவது நல்லது. ஏதாவது ஒரு லோன் வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு இன்று சில தடை தாமதங்கள் மூலமாகவே கிடைப்பதாகவே இன்று அறிய முடிகிறது. மேலும் ஏதாவது திருமணம் சார்ந்த சுபகாரிய வார்த்தைகளை இன்று கொஞ்சம் தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய முதலீடு செய்வதற்கும் இன்று உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இன்று நீங்கள் செய்யும் புதிய முதலீடுகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு தக்க ஒரு லாபங்கள் வருவதாகவே இன்று அமையும். இன்று நீங்கள் தொழில்துறையில் இன்று நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் அனைத்தும் இன்று மிகவும் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே கிடைப்பதாகவே இன்று அமைகிறது.
வியாபாரத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் புதிய யுக்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களை கவர்வதற்கான ஒரு சூட்சுமத்தை இன்று தெரிந்து வைத்துக்கொண்டு தொழிலில் முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமையும். மேலும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவர்களுக்கு இன்று மிகவும் பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அதற்கான ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று ஏதாவது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு இன்று வருவதாகவே இன்று தோன்றுகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது கடன் கொடுத்து திருப்பி வராமல் இருந்த பணம் இன்று நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகவும் அதிகமாகவே வருவதாகவே இன்று தோன்றுகிறது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை பொறுத்தவரை இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று நிலம் சார்ந்து வீடு சார்ந்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஏதாவது ஜுவல்ஸ் வாங்குவது அல்லது புடவைகள் வாங்குவதற்கான ஒரு முயற்சி எடுப்பவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஏதாவது புதிய வண்டி வாகனங்களை வாங்குவதாக இருந்தால் கண்டிப்பாக இன்று தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டிய ஏதாவது புதிய வண்டி வாங்குறதுக்கான புக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இன்று ஒரு நல்ல ஒரு மெக்கானிக்கை கூட்டிகிட்டு போய் செக் பண்ணி வாங்குங்க. இல்லாட்டி அது பிற்காலத்தில் உங்களுக்கு சில வீண் விரைய செலவு சில என்ஜின் கோளாறுகள் இருப்பதாகவே சிலருக்கு தோன்றும். ஆகவே இன்று முடிந்தளவு வண்டி வாகனங்களை இன்று எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது முடிந்தளவு இன்று வண்டி வாகனங்களில் பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த பயணங்கள் மூலம் தேவையில்லாத வீண் விரைய செலவுகள் வருவதாகவே சிலருக்கு அமைகிறது. இன்று இரவு நேர பயணங்களையும் பாதுகாப்பு இல்லாத பயணங்களையும் தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது நீங்கள் அத்தியாவசியமாக ஏதாவது பயணங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அரசின் சாலை விதிகளை மதித்து இன்று நீங்கள் பயணம் செய்ய வேண்டும். இல்லைனா அது தேவையில்லாத வீண் விரைய செலவாகவே இன்று அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது விவசாயம் சார்ந்த தொழில் செய்வர்களுக்கு சில விஷ ஜந்துக்களால் சிறு சிறு பிரச்சனைகளும் சில உபதைகளும் வருவதாகவே தோன்றுகிறது. ஆகவே முடிந்தளவு இந்த விவசாயம் செய்யும் நண்பர்கள் விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போதும் சிறு பிரச்சனைகள் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. இன்று ஏதாவது அலுவலகத்தில் சக ஊழியரிடம் வேலை பார்க்கும் பொழுது கொஞ்சம் கோபத்தை வெளிப்படுத்தாமல் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவது மிகவும் அவசியமாகிறது. அப்படி நீங்கள் ஏதாவது கோபமான வார்த்தைகளை பயன்படுத்தினீர்களால் அது தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதாகவே சிலருக்கு தோன்றும். மேலும் ஏதாவது ப்ரமோஷன் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அல்லது புதிய வாய்ப்புகளை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இதனால் கொஞ்சம் இன்றைக்கி எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாகவும் கொஞ்சம் கவனமுடனும் செய்வதும் அவசியமாகிறது. ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று தொழில்துறையில் புதிய முயற்சிகள் மூலம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. இன்று தாயாரின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு வருவதாகவே சிலருக்கு தோன்றும். இன்று உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுடைய திறமை மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. அதனால் நீங்கள் ஏதாவது அலுவலகத்தில் ஏதாவது விருது வாங்குவதற்கும் ஏதாவது சன்மானம் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு மூத்த அதிகாரிகளில் சில பாராட்டுகளும் கிடைப்பதாகவே சிலருக்கு அமைகிறது. சிலர் ஏதாவது ப்ரமோஷன் ஆகி ஏதாவது அதனால் உங்களுக்கு சில வேறு இலாக்காக்கு மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது மருந்து வியாபாரம் செய்வர்களுக்கு இன்று தக்க லாபங்கள் வருவதாகவே சிலருக்கு அமைகிறது. சிலர் ஏதாவது கோயில் திருப்பணிகளில் ஈடுபட்டிருந்தால் அதற்கான இன்று ஒரு நல்ல தகவல்களும் அதற்கான உறவினர்கள் மத்தியில் சில மதிப்பு மரியாதைகளும் வருவதாகவே சிலருக்கு தோன்றும் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. மேலும் ஏதாவது பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கும் அனைவருக்கும் இன்று உங்களுக்கு லாபம் தரும் நாளாகவும் இன்று அமைகிறது. இன்று ஏதாவது பால் வியாபாரம் செய்யும் பண்ணை தொழிலாளர்களுக்கு இன்று மிகவும் ஏற்றம் தரும் நாளாக இன்று அமைகிறது. இன்று கால்நடைகள் மூலம் இன்று நீங்கள் எதிர்பார்த்த சில லாபங்களும் நன்மைகளும் கிடைப்பதாகவே அமையும் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு.
ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் எதிர்பார்த்த சில திருமண தடைகளை தாண்டி இன்று ஒரு நல்ல இடத்தில் வரன் அமைவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக சில காரிய தடைகள் மூலம் திருமண தடைகள் தாண்டி இருப்பவர்களுக்கு இன்று நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் ஒரு நல்ல வரன் அமைவதாகவே இன்று தோன்றுகிறது. இன்று ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். நீண்ட நாட்களாக ஏதாவது வாடகை வீடு தொலைவி கொண்டிருப்பவர்களுக்கு இன்று ஒரு நல்ல இடத்தில் நல்ல ஹவுஸ் ஓனருக்கு ஒரு நல்ல சுபிட்சமான ஒரு நல்ல இடத்தில் வீடு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. இன்று நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்று தக்க மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. ஏதாவது ஆரோக்கியம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. சிலருக்கு ஏதாவது பண பிரச்சனைகள் மூலம் நீண்ட நாட்களாக முன்பு வாங்கிய கடன் பிரச்சனை இன்று சிறு தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. இன்று ஏதாவது கையில் காசு இருந்துச்சுன்னா இன்று கடனை கட்டினீர்களானால் இன்று வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் அந்த கடன் கூடிய விரைவில் தீர்வதற்கான ஒரு முயற்சி அவையாக அமையும். ஆகவே இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் இன்று ஒரு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று தொழில்துறையிலும் வெளிவட்டாரங்களிலும் கொஞ்சம் வீண் அலைச்சலும் வீண் விரைய செலவுகளும் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. நீங்கள் கம்மன் இருந்தால் கூட உங்களை தேடி வீண் அலைச்சல் வருவதாகவே சிலருக்கு அமையும். முடிந்தளவு இன்று சில வீண் அலைச்சலை குறைத்து கொள்வது மிகவும் நல்லது. இன்று ஏதாவது உடல்நிலை சார்ந்து சிலருக்கு சில மருத்துவ செலவுகள் வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. ஆகவே இன்று முடிந்தளவு நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் கொஞ்சம் கோபப்படாமலும் கொஞ்சம் பதட்டப்படாமலும் டென்ஷன் ஆகாமலும் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு நற்பயன் தருவதாகவே இன்று அமைகிறது. சிலருக்கு பாஸ்போர்ட் விசா சார்ந்து விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல செய்திகள் வருவதாகவே இன்று தோன்றும். இன்று முன்பின் தெரியாத அறிமுகம் இல்லாத ஒரு இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படி நீங்கள் ஏதாவது ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு இடத்திற்கு தேவையில்லாமல் போனீங்கன்னா அது இன்று உங்களுக்கு ஒரு செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதாகவே சிலருக்கு தோன்றும். ஆகவே முடிந்தளவு இன்று எங்கேயாவது ஒரு புது இடத்துக்கு போனீங்கன்னா கொஞ்சம் அமைதியாகவே இருப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று தெரியாத நபர்களிடம் வெளிவட்டாரங்களிலும் ஏதாவது மார்க்கெட்லேயோ அல்லது கடகணிலேயோ யாரையாவது ஒரு தெரியாத இடங்களில் தெரியாத மனிதர்களிடம் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் நிதானத்துடன் பேசுவதும் அவசியமாகிறது. அப்படியே நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுடைய பேச்சில் குறை கண்டுபிடிச்சி தேவையில்லாத உங்கள் வாயை கிண்டி வம்பு வழக்குகள் வருவதாகவே தோன்றும். உங்களை எமோஷனாக தூண்டி விட்டுட்டு அவங்க இன்றைக்கி ஏதாவது ஒரு குளிர் காய்வாங்க. ஆகவே முடிந்தளவு இன்று யாரிடமும் கொஞ்சம் பேசுவதையும் கொஞ்சம் குறைத்து கொள்வது மிகவும் அவசியமாகிறது. இன்று கணவன் மனைவியை பொறுத்தவரை இன்று குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை இருப்பதாகவே இன்று தோன்றும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தால் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது கணவன் மனைவியும் மனைவி கணவனையும் அனுசரித்து சென்றீர்களால் இன்று நல்ல குடும்ப வாழ்க்கை அமைவதாகவே இன்று அமையும். இன்று ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து இன்று ஏதாவது பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிதனராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய தொழில் சம்பந்தமான அனைத்து வேலைகளையும் உங்களுடைய புதிய முயற்சியின் பேரினாலேயோ அல்லது புதிய தொழில்நுட்பத்தின் பேரினாலேயோ இன்று உங்களுக்கு லாபகரமாக இருப்பதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று ஏதாவது பூமி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு அதற்கான ஏற்ற இறக்கங்கள் நீண்ட நாட்களாக ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இன்று ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு லாபங்கள் வருவதாகவே இன்று அமையும். சிலருக்கு கழுத்து பாதம் ஆகியவைகளில் தீராத ஒரு சில வேதனைகள் வந்து அதற்கான ஒரு மருத்துவ செலவுகள் வருவதாகவே சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது ஒரு அண்டை வீட்டார்கள் மூலம் ஒரு நல்ல செய்திகளும் ஒரு நல்ல தகவலும் உங்களுக்கு கிடைப்பதாகவே இன்று தோன்றுகிறது. ஆகவே இன்று ஏதாவது ஒரு யாரிடமும் கொஞ்சம் பேசும்போது அண்டை வீட்டாரிடம் பேசும்போது கொஞ்சம் மகிழ்ச்சியாக பேசுவது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது முன்னேறிய தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலம் இன்று உங்களுக்கு சிறு சிறு தொந்தரவுகளும் சில விரய செலவுகளும் வருவதாகவே சிலருக்கு அமையும். இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு
குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்பத்தில் மிகவும் ஒற்றுமையான ஒரு சூழ்நிலையும், குடும்பத்திற்கு தேவையான அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. குடும்பத்தில் ஏதாவது உறவினர்கள் மூலம் சில மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையும், மகிழ்ச்சிகரமான ஒரு சம்பவங்களும் நடைபெறதாகவே அமைகிறது இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று எண்ணிய செயல்கள் அனைத்தும் நீரேறுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. ஏதாவது புதிய வேலை வாய்ப்பு வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் இன்று வருவதாகவே அமைகிறது. இன்று நீங்கள் ஏதாவது வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த ஒரு சிறு செய்திகளும் கடித போக்குவரத்துகளும் இன்று வருவதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று ஏதாவது புதிய வேலை வாய்ப்பு வேண்டி விண்ணப்பிப்பதற்கும் இன்று உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. அதற்கான வாய்ப்பு சிலருக்கு அமைவதாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது அரசு சார்ந்து புதிய ஒப்பந்தங்களும் புதிய டெண்டர்களும் கையெழுத்தாவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமையும். அரசு சார்ந்து ஏதாவது புதிய ஒப்பந்தங்கள் மூலம் ஏதாவது கான்ட்ராக்ட் மூலம் வேலை செய்கிறவர்களுக்கு இன்று தக்க பில்கள் நிலுவையில் இருக்கும் பில்கள் அனைத்தும் இன்று வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. இன்று ஏதாவது கம்பெனியை பொறுத்தவரை ஏதாவது ஆடிட்டிங் அக்கௌண்ட்டை சரி செய்து கொள்வது சிலருக்கு அவசியமாகிறது. கம்பெனி கணக்கு வழக்குகளை அனைத்தும் சீர் செய்து கொண்டீர்களானால் பிற்காலத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்தும் இன்று தீர்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அமைகிறது. இன்று ஏதாவது பிஜி படிக்கும் மாணவர்களுக்கு இன்று தன்னுடைய தனித்திறமையின் மூலம் இன்று ஒரு கல்லூரிகளில் நல்ல பெயர் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது அரசு சார்ந்து ஏதாவது எஜுகேஷன் லோன் போட்டவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு நல்ல தகவலும் வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. மேலும் ஏதாவது அரசு உதவித்தொகை வேண்டி சிலருக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு முயற்சி செய்பவர்களுக்கும் இன்று அதற்கான ஒரு நற்பலன்கள் கிடைப்பதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று ஏதாவது மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மேலும் ஏதாவது இன்று முன்னோர்கள் வழிபாடு செய்வதன் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை கிடைப்பதாகவே இன்று அறியப்படுகிறது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிறருடன் தேவையில்லாத வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது வெளி வட்டாரங்களிலும் குடும்பத்திலும் ஏதாவது உங்களுடைய வாய் திறந்தால் சண்டை சச்சரவுகள் வருவதாகவே சிலருக்கு அறியப்படுகிறது. இன்று அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று சக ஊழியரிடம் ஏதாவது பேசினா கூட இன்று தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை தேடி வருவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது ஒரு வண்டி வாகனங்கள் மூலம் இன்று சிலருக்கு வீண் விரைய செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு. ஆகவே முடிந்தளவு இன்று வண்டி வாகனங்களை செல்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது கூடா நட்பின் மூலம் இன்று தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று ஏதாவது ஒரு நண்பர்களோடு சேர்ந்து போனீங்கன்னா அவர்கள் செய்யும் செயலுக்கு நீங்கள் பழியேற்கும் நிலை வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. இன்று திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் இன்று உங்களுக்கு சில வீண் விரைய செலவுகளும் ஆரோக்கிய குறைபாடுகளும் வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. இரவு நேரத்தில் நைட் ஷிஃப்ட் பார்க்கும் அனைவரும் கொஞ்சம் நிதானத்துடனும் விழிப்புணர்வுடன் இருப்பதும் மிகவும் அவசியமாகிறது. சிலருக்கு பணிகளில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை ஒரு கவனக்குறைவு ஏற்படுவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. இதனால் சிலருக்கு சோர்வும் ஆரோக்கிய குறைபாடுகளும் வருவதாகவே சிலருக்கு தோன்றும் இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. இல்லை தேவையில்லாத சில கருத்து வேறுபாடுகளும் சில சண்டை சச்சரவுகளும் வருவதாகவே சிலருக்கு தோன்றும். இதனால் அது நிரந்தரமாக பிரிவினைக்கு கரத்தர விரோதம் வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. ஆகவே இன்று ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது கருவுற்றிருக்கும் பெண்கள் சிலருக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் வந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியமாகிறது இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கடகராசி நேயர்களுக்கு இன்று நீங்கள் தொழில்துறையில் எதிர்பார்த்த திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. இன்று ஏதாவது புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய முதலீடு செய்வதற்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது வாரிசு இல்லாதவர்களுக்கு நீண்ட நாட்களாக அதற்கான ஒரு மருத்துவ செலவுகள் செய்வதற்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் வருவதாகவே இன்று தோன்றும்.
இன்று குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை இருப்பதாகவே இன்று தோன்றுகிறது. இன்று எண்ணிய செயல்கள் அனைத்தும் குடும்பத்தில் நிறைவேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். இன்று வாழ்க்கை துணைவியின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில சம்பவங்களும் செயல்களும் நன்மை பயக்கும் செயல்களும் நடப்பதாகவே சிலருக்கு அறியப்படுகிறது. மேலும் ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது வருமானம் வர வேண்டியிருந்தால் கண்டிப்பாக அது இன்று வருவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது உழைக்காமல் சும்மா இருந்தால் கூட இன்று உங்களுக்கு வருமானம் தரும் நாளாக அமையும் இந்த கடகராசி நேயர்களுக்கு. இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் ஒரு 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்கள் மூலமாகவே நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. மேலும் இன்று முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவாகரத்தாகி இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஏதாவது நீண்ட நாட்களாக இரண்டாம் திருமணம் சார்ந்து வரன் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல இடத்தில் வரன் அமைந்து இன்று ஒரு குடும்ப வாழ்க்கை அமைவதாகவே சிலருக்கு தோன்றும். இன்று ஏதாவது ஒரு சுப விரய செலவுகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஏதாவது சில சுப விரய செலவு செய்யாமல் இருந்தீர்களானால் அது வீண் விரய செலவுகள் மாறுவதாகவே சிலருக்கு தோன்றும். ஆகவே கையில் ஏதாவது அமௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று நீங்கள் ஏதாவது தங்கத்திலேயோ அல்லது ஒரு வீட்டுக்கு தேவையான பொருள்கள் அல்லது ஜுவல்ஸ்லேயோ ஏதாவது முதலீடு போட்டீர்களானால் அது இன்று வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாகவே இன்று அமையும். இல்லைன்னா ஏதாவது வாழ்க்கை துணையிடம் ஏதாவது நீங்கள் கொடுத்து வச்சிங்கன்னா கூட அது பத்திரமாகவே இருக்கும். இல்லாட்டி தேவையில்லாத வீண் விரய செலவுகள் வருவதாகவே தோன்றுகிறது. ஏதாவது ஒரு குழந்தைகளுக்கு பிற்காலத்தின் நலன் கருதி ஃபிக்ஸடு அல்லது ஆர்டி டெபாசிட்லேயோ போட்டு வச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சேஃப்டிக்காகவே செய்வதான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது கையில் அமௌண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நிலத்திலோ அல்லது ஒரு சொத்துக்களிலோ நீங்கள் முதலீடு செய்தீர்களானால் வீண் விரய செலவு தடுப்பதாகவே சிலருக்கு அமையும். ஏதாவது கையில் காசு இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு கோயில் குளத்துக்கு சிறு தொகையை ஒரு அன்னதானமாகவோ இல்லை ஒரு திருப்பணிக்காகவோ நீங்கள் கொடுத்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே சிலருக்கு அமையும். ஏதாவது ஒரு கருணை இல்லங்களுக்கும் அல்லது யாத்திரைக்காரர்களுக்கும் உங்களால் முடிந்தளவு இன்று உதவி செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு ஒரு வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும் இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆயிலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வியாபார ரீதியாக சிலர் பயணங்கள் மேற்கொண்டீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு சிறந்த பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. மேலும் ஏதாவது தொழில் சார்ந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் சார்ந்து ஏதாவது நீண்ட நாட்களாக வர வேண்டிய பணவரவு இன்று திடீரென்று வருவதாகவே சிலருக்கு தோன்றும். சிலர் ஏதாவது ஆன்மீக இன்பச் சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. இந்த ஆன்மீக சுற்றுலாவின் மூலம் ஏதாவது புனித ஸ்தலங்களில் நீராடுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது ஒரு சுபகாரியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கு ஏதாவது ஃபண்டு கேட்டிருந்தீங்கன்னா அந்த ஃபண்டு ஏதாவது லோன் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று ரிலீஸ் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. இன்று புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான நல்ல ஒரு பலன் கிடைப்பதாகவே இன்று அமைகிறது. பண்ணை தொழில் செய்பவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு லாபங்கள் கிடைப்பதாகவே இன்று அறியப்படுகிறது. பண்ணை தொழில்களில் நீண்ட நாட்களாக கால்நடைகள் மூலம் வர வேண்டிய பழைய பாக்கிகள் அனைத்தும் ஏதாவது இன்று வருவதாகவே இன்று தோன்றுகிறது. மேலும் ஏதாவது டிராவல்ஸ் வச்சு நடத்துபவர்களுக்கு வண்டி வாகனங்கள் வச்சு விற்பவர்களுக்கும் இன்று எதிர்பார்த்த லாபங்கள் வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கும் திருமணம் சார்ந்து எடுக்கும் முயற்சிகளில் இன்று அதற்கான ஏதாவது புடவகை நகை நட்டுக்களை வாங்குவதற்கு சிலருக்கு ஒரு வாய்ப்பு அமையும். அப்படியே ஏதாவது ஒரு ஜுவல்ஸு பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக சுபை ஹோரை நல்ல நேரங்களில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு மனதுக்கு இனிமையான ஒரு சூழ்நிலையும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமையும் இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்று தாயாரின் மூலம் சிறு வீண் விரய செலவுகள் உங்களுக்கு காத்துட்ருக்கு. இன்று ஏதாவது ஒரு அவர்கள் மூலம் சில வருமானம் வந்தாலும் சில ஆரோக்கியம் சார்ந்து சில
மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது உங்களுடைய முடிவுகள் அனைத்தும் சிலருக்கு சில தடுமாற்றங்களாகவே இருப்பதாகவே தோன்றுகிறது. இன்று நீங்கள் செய்யும் சில புதிய முடிவுகள் அனைத்தும் ஒரு திடீர்னு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் சில மனக்குழப்பங்களும் தடுமாற்றங்களும் இருப்பதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. ஆகவே இன்று எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் தெளிவான சிந்தனையோடு செய்வது மிகவும் அவசியமாகிறது. தொழிலை பொறுத்தவரை இன்று எதிர்பார்த்த லாபங்கள் வந்தாலும் சில வீண் விரய செலவுகள் வருவதாகவே சிலருக்கு தோன்றும். மேலும் ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் சில பிரச்சனைகள் இருந்து ஏதாவது வம்பு வழக்குகள் இருந்தால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இல்லை. ஆகவே அதை சார்ந்து இன்று எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு தோல்வியில் முடிவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. சிலர் ஏதாவது விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று ஒரு லாபங்கள் மிகவும் குறைவானதாகவே இன்று வருவதாகவே இன்று தோன்றுகிறது. இன்று குடும்ப உறுப்பினர்களுக்கு யாருக்காவது சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரை ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து சென்றீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது விவசாயம் சார்ந்த தொழில்களில் தடுமாற்றங்கள் வந்தாலும் இன்று ஒரு நாள் மட்டுமே அதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். நாளை கொஞ்சம் எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு எதிர்பார்த்த வருமானம் வருவதாகவே சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது வெளியூர் வெளிநாடு சார்ந்து பிரயாணம் செய்பவர்களுக்கு அதற்கான ஒரு லாபங்கள் மிகவும் குறைவானதாகவே இருப்பதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. இன்று ஏதாவது ஒரு பணம் செலவு செய்தால் மட்டுமே சில காரியங்களை ஜெயிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். ஆகவே இந்த சிம்மராசி நேயர்கள் இன்று மொத்தத்தில் கொஞ்சம் எந்த ஒரு முடிவு எடுப்பதிலும் கொஞ்சம் தடுமாற்றங்களும் ஒரு சாதகமான பலன் குறைவாகவே இருப்பதாகவே இன்று அறியப்படுகிறது. மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஒரு அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை ஏதாவது செய்தீர்களானால் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை அமையும். இன்று ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் ஏதாவது டிராவல்ஸ் வச்சு நடத்தி வியாபாரம் செய்வதற்கும் வண்டி வாகனங்களை வாங்குவதை விற்பதை செய்வதற்கும் இன்று கொஞ்சம் லாபங்கள் ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலையே இருப்பதாகவே இன்று தோன்றுகிறது. மேலும் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மூலம் இன்று சாதகமான பலன் இல்லாமலே இருக்கிறது. முடிந்த அளவு இன்று திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் சிறு தடை தாமதங்கள் மூலமாகவே இருப்பதாகவே தோன்றுகிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று ஏதாவது ஒரு சக ஊழியர்களிடம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக பழகுவது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது மூத்த அதிகாரி மூலம் வேலை சுமை அதிகமாகி சின்ன ஒரு மனஸ்தாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு இருக்கிறது. மேலும் சிலர் அதற்கான வேலை பளு காரணமாக யாரிடமும் கோபப்படாமல் நீங்கள் அமைதியாக இருந்தீர்களானாவே அதுவே இன்று உங்களுக்கு ஒரு பெரிய சாதனையாக முடிவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை ஏதாவது செய்தீர்களானால் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது கொடுக்கல் வாங்கலில் சிறு பிரச்சனைகள் இருப்பதால் கொடுக்கல் வாங்கலை முற்றிலுமாக தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. யாருக்காவது வாய்மொழி வாக்குறுதியோ அல்லது ஏதாவது சூரிட்டி ஜாமீன் கொடுப்பதையோ இன்று தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. ஏதாவது புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய முயற்சிகள் செய்வதற்கும் இன்று ஒரு சாதகமான பலன் கிடைப்பதாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிக பலன் தருவதாகவே இன்று அமையும். வியாபாரத்தை பொறுத்தவரை வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய கலெக்ஷன் அமௌண்ட் இன்று கிடைப்பதாகவே இன்று தோன்றுகிறது. திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். நிலம் சார்ந்து வீடு சார்ந்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருப்பதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருள்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். இன்று குடும்ப உறுப்பினர்கள் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இருப்பதாகவே இன்று தோன்றுகிறது. இன்று ஏதாவது புதிய முதலீடு செய்வதற்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமையும் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கன்னிராசி நேயர்களே,
கன்னிராசி நேயர்களுக்கு இன்று கூட்டுத் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று ஏதாவது நீண்ட நாட்களாக முதலீடு சேர்ந்து கொஞ்சம் வருமானம் மிகவும் குறைவாக இருந்தாலும் அது இன்று உங்களுக்கு பல மடங்காக வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் சிலருக்கு அமைகிறது. வெளியூர் வெளிநாடு சார்ந்து எதிர்பார்த்த வருமானங்கள் இன்று மிகவும் அதிகமாகவே இருப்பதாகவே இன்று தோன்றுகிறது. இன்று ஏதாவது உங்களுடைய புத்தி கூர்மையின் மூலமும் இன்று உங்களுடைய நேர்மையான ஒழுக்கங்கள் மூலமும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. சிலருக்கு ஏதாவது உறவினர்கள் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகளும் அவர்கள் மூலம் இன்று அவர்கள் வருகையின் மூலம் இன்று உங்களுடைய ஒரு நல்ல ஒரு நாளாகவே இன்று அமையும். மேலும் அதாவது உறவினர்கள் மத்தியில் இன்று உங்களுடைய செல்வாக்கு நேர்மை இன்று உங்களுக்கு கௌரவம் மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது வெளியூர் பயணங்கள் மூலம் இன்று உங்களுக்கு சில வருமானங்கள் வந்தாலும் முடிந்தளவு வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது ஒரு சில கடித போக்குவரத்து இன்று எதிர்பார்த்த கடித போக்குவரத்து ஒன்று தடை தாமதங்கள் மூலமாகவே வருவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஏதாவது புதிய வண்டி வாகனங்களை வாங்குவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது புதிய பயணங்கள் ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதாவது புதிய தொழில் சார்ந்து புதிய பயணங்களை இன்று தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்று ஏதாவது பயணங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்று நீங்கள் அரசின் சாலை விதிகளை பாதுகாப்பு விதிகளை மதித்து பயணம் செய்தீர்களானால் சில வீண் விரய செலவுகள் தடுப்பதாக அமைகிறது. மேலும் ஏதாவது உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் இன்று கொஞ்சம் செய்யாமல் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது நீச்சல் பயிற்சி எடுக்கும் வீரர்கள் இன்று கொஞ்சம் நிதானமாக எடுப்பதும் கொஞ்சம் அவசியமாகிறது. விளையாட்டுத் துறையில் இருக்கும் வீரர்களும் கொஞ்சம் பயிற்சி எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு ஜிம்மில் பயிற்சி எடுக்கும் தோழர்களும் இன்று அதற்கான சில பயிற்சி எடுக்கும்போது கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக பயிற்சி எடுத்திங்கன்னா தேவையில்லாத உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்வர்களுக்கு விவசாய கருவிகள் மூலம் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்தளவு இன்று கொஞ்சம் விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமாகவும் இருப்பதும் அவசியமாகிறது. சில விஷஜந்துக்கள் மூலமும் சிலருக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. ஆகவே இன்று நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடன் இருப்பது அவசியமாகிறது இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது அலுவலகத்தை பொறுத்தவரை சக ஊழியர்களிடம் மிகவும் அன்பாக பழகுவது மிகவும் அவசியமாகிறது. யாரிடமாவது ஒரு கோபப்பட்டீர்களால் அது உங்களுக்கு ப்ரமோஷனுக்கோ அல்லது புதிய வாய்ப்புகளை இன்று இழப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் இன்றைக்கு ஏதாவது இந்த உத்தர நட்சத்திரக்காரர்கள் இன்று ஏதாவது கடையில் போய் பொருள் வாங்கினா கூட அது ஒரு 5-6 கடையில் ஏறி இறங்கினாம தான் தான் எதிர்பார்த்த ஒரு பொருள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஆகவே எந்த ஒரு காரியங்களை செய்தாலும் சில தடை தாமதங்கள் இருப்பதாகவே அறியப்படுகிறது இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக திருமணங்கள் சுபகாரியம் சார்ந்து எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்தாலும் இன்று நீங்கள் அதற்கான முயற்சி செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று சிலருக்கு கடன் பிரச்சனையால் வாங்கிய கடனை திருப்பி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. ஆகவே முடிந்தளவு இன்று வாங்கிய கடனை கட்டுவதற்கு இன்று உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இன்று ஏதாவது நீங்கள் கடனை கட்டினீங்கன்னா அந்த கடன் கூடிய விரைவில் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது வீடு சம்பந்தமான நிலம் சம்பந்தமான நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்களுக்கு இன்று ஆரோக்கியம் சார்ந்து இன்று தக்க மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் அது இன்று உங்களுக்கு பூரண குணம் ஆவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சில வீண் அலைச்சலும் வீண் விரய செலவுகளும் வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. இதனால் தேவையில்லாத மன சஞ்சலங்கள் உண்டாவதாகவே அறியப்படுகிறது. சிலருக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. இன்று உங்களுக்கு சம்பந்தமில்லாத பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடுவதை தவிர்க்கவும்.
அப்படியே நீங்கள் ஏதாவது தலையிட்டிங்கன்னா நீங்கள் போய் பஞ்சாயத்து பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தீராத ஒரு தலைவலியாகவும் இன்று உங்களுக்கு அதனால் சில விரய செலவுகளும் சில கோர்ட் கேஸ் ஏற வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். ஆகவே முடிந்தளவு இன்று மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் தடையிடாமல் இருப்பது அவசியமாகிறது இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது உடல்நிலை சார்ந்து சிலருக்கு ஏதாவது ஆரோக்கியம் சார்ந்து சிலருக்கு வீண் விரய செலவுகள் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. ஆகவே இன்றைக்கி எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பதும் அவசியமாகிறது. இன்று யாருக்காவது பிறரிடம் பழகும் போதும் பிறருக்கு யாருக்காவது எங்கேயாவது போய் புதிய நபர்களிடம் பழகும் போதும் கொஞ்சம் நிதானமாக இருப்பது அவசியமாகிறது. இன்று முன்பின் தெரியாத நபர்களிடம் பழகினீங்கன்னா அது தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டாக்கும். மேலும் ஏதாவது தெரியாத இடங்களுக்கு இன்று நீங்கள் செல்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே நீங்கள் போனீங்கன்னா அது நீங்கள் செய்யாத செயலுக்கு பலியாகும் நிலை ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அவசியம். ஆகவே இன்று கொஞ்சம் யாரிடமும் கொஞ்சம் தெரியாத இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது வெளிநாடு சார்ந்து பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு தக்க செய்திகள் வருவதாகவே சிலருக்கு தோன்றும். இன்று வெளிநாடு சார்ந்து பயணங்கள் மேற்கொண்டீர்களானால் அது இன்று சில தடை தாமதங்கள் இருப்பதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. ஆகவே முடிந்தளவு இன்று அதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதாகவே சிலருக்கு தோன்றும். இன்று கணவன் மனைவியை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது முன்னோர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து அதை இன்று ஏதாவது கரார் பண்ணிங்கன்னா பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அதற்கான பேச்சுவார்த்தை உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று தொழில் துறையில் முன்னேற்றம் அடைவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது ரியல் எஸ்டேட் செய்பவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு லாபங்கள் கிடைப்பதாகவே இன்று அறியப்படுகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது பிரச்சனை இருந்து நிலம் ஏதாவது பிரிக்காமல் இருந்தால் கண்டிப்பாக இன்று அதற்கான முயற்சி செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் ஏதாவது முன்னோர்களை வழிபாடு செய்தீர்களானால் அதற்கான ஒரு நல்ல பலன்கள் கிடைப்பதாகவே சிலருக்கு அமையும். இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு சிலர் ஏதாவது வெளியூரிலிருந்து ஒரு நல்ல செய்திகள் வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. சிலர் ஏதாவது அரசு அதிகாரை பொறுத்தவரை சிலருக்கு ஏதாவது ஒரு அதிகார பதவி கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதாவது ப்ரமோஷன் ஆவதற்கான சிலருக்கு ஒரு வாய்ப்பு அமைகிறது. மேலும் ஏதாவது கூட்டு தொழிலில் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் விலகி இன்று அதற்கான ஒரு நல்ல பலன்கள் கிடைப்பதாகவே இன்று அமைகிறது. இன்று உங்களுடைய பார்ட்னர்ஷிப் மூலம் ஏதாவது புரிந்து உணர்வு ஒப்பந்தங்களை போட்டு இன்று தொழிலில் அபிவிருத்தி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. இன்று உங்களுடைய உறவினர்கள் மத்தியில் சமூக அந்தஸ்து உறைவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது மூத்த சகோதரர்கள் மூலம் இன்று நீங்கள் எதிர்பார்த்த ஏதாவது பண வரவு வருவதாகவே சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது குழந்தைகளுக்கு சில வீண் விரய செலவுகள் அதாவது சிலருக்கு ஏதாவது ஆரோக்கியம் சார்ந்து சில செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஒரு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது எண்ணிய செயல்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது அரசு துறை சார்ந்து புதிய வேலை வாய்ப்பு வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. இன்று நீண்ட நாட்களாக படிப்பில் மந்தமாக இருந்த குழந்தைகள் அனைவரும் இன்று படிப்பில் கொஞ்சம் சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். நீண்ட நாட்களாக திருமண தடைகளை இருப்பவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தீர்களானால் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு நல்ல பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது அரசு சார்பாக இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அதாவது ஒப்பந்தங்கள் புதிய ஒப்பந்தங்கள் அதாவது புதிய டெண்டர்கள் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு நல்ல ஒப்பந்தங்கள் கிடைப்பதாகவே இன்று அமையும். சில ஒப்பந்தங்கள் மூலம் ஏதாவது வேலை பார்த்துவிட்டு அந்த பில்லுக்காக காத்திருப்பவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு பில் செட்டில்மெண்ட் ஆவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது மனதில் விரும்பிய அனைத்து செயல்களும் இன்று செய்வதற்கு உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இன்று முன்னோர்கள் வழிபாடு சார்ந்து நீங்கள் செய்யும் பரிகாரங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உருவாவதாகவே அமைகிறது இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு.
விசாகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிறருடன் விவாதம் செய்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது வாய் திறந்தால் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இதனால் வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். சிலருக்கு தான் நண்பர்கள் மூலம் சில வீண் விரய செலவுகள் காத்துட்ருக்கு. முடிந்த அளவு இன்று நண்பர்கள் மூலம் கூடா நட்பை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்கள் ஏதாவது கூடா நட்பின் மூலம் செஞ்சீங்கன்னா அவர்கள் செய்யும் செயலுக்கு நீங்கள் பழியேற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது வெளியூர் பயணங்கள் மூலம் இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவு காத்துட்ருக்கு. பர்ஸில் இருக்கிற அமௌண்ட் எல்லாம் காலி ஆவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது வண்டி வாகனங்களை இயக்கும்போது கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியமாகிறது. கனரக வாகனங்களை இரவு நேரத்தில் கொஞ்சம் இயக்குவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே ஏதாவது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால் மிகவும் விழிப்புணர்வும் தக்க ஓய்வு எடுத்துக்கொண்டும் நீங்கள் கனரக வாகனங்களை இயக்குவது மிகவும் அவசியமாகிறது. சிலருக்கு மனதில் இனம் புரியாத சில கவலைகள் வந்து பணிகளில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இதனால் உடலில் சோர்வும் சில ஆரோக்கிய குறைபாடுகளும் வருவதாகவே சிலருக்கு அமையும். ஆகவே முடிந்தளவு இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் கொஞ்சம் நிதானத்துடனும் விழிப்புணர்வுடன் இருப்பதும் அவசியமாகிறது. இன்று கணவன் மனைவி சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதாகவே சிலருக்கு தோன்றும். இதனால் கருத்து வேறுபாடுகள் வருவதாகவே சிலருக்கு அறியப்படுகிறது. இன்று ஏதாவது ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து சென்றீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக இன்று அமையும். இன்று ஏதாவது கருவுற்றும் பெண்கள் ஏதாவது உடல் உபதைகள் வந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியமாகிறது இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்கள் மூலம் எதிர்பார்த்த பண வரவு இன்று வருவதாகவே இன்று தோன்றுகிறது. இன்று ஏதாவது பொது தொண்டு நிறுவனங்கள் மூலம் ஏதாவது டெண்டர் ஏதாவது விண்ணப்பித்தவர்களுக்கு அதை சார்ந்து ஏதாவது ஒரு புதிய வேலை வாய்ப்பை விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல செய்திகள் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. இன்று ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் டிராவல்ஸ் வச்சு நடத்துபவர்களுக்கு இன்று மிகவும் லாபம் தரும் நாளாக சிலருக்கு அமையும். இன்று நண்பர்கள் மூலம் இன்று நீங்கள் எதிர்பார்த்த பண உதவி வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு. மேலும் சிலருக்கு ஏதாவது சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு இன்று சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது காதல் சார்ந்து ஏதாவது முயற்சி செய்பவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு நற்பலன்கள் கிடைப்பதாகவே அமைகிறது இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு. மொத்தத்தில் இன்று இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கும் அனைத்து காரியங்களும் சிறப்பாக நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. இன்று மிகவும் மிகவும் நன்மை பயக்கும் நாளாக இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு அமைகிறது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மீதி 50% காரியங்கள் சில தடை தாமதங்கள் ஆகவே அமையும். இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் சுப விரய செலவு செய்வதாகவே இன்று அமைகிறது. இந்த சுப விரய செலவுகள் இன்று ஏதாவது ஒரு ஜுவல்ஸில் முதலீடு செய்வதற்கும் சொத்துக்களில் முதலீடு செய்வதற்கும் இன்று உகந்த நாளாகவே என்று கருதப்படுகிறது. அப்படியே ஏதாவது ஒரு சொத்துக்களில் நீங்கள் முதலீடு செய்ய முடியாமல் ஒரு அமௌண்ட் இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது குழந்தைகள் பேரில் ஒரு ஆர்டி டெபாசிட்டோ அல்லது பொன்மகள் திட்டத்திலேயோ இன்று நீங்கள் ஏதாவது டெபாசிட் செஞ்சீங்கன்னா அதுவே இன்று அவர்கள் எதிர்காலம் கருதி நீங்கள் செய்யும் ஒரு நற்செயலாக அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது கையில் அமௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு வாழ்க்கை துணையிடம் கொடுத்து வைத்தீர்களானால் மட்டுமே அது வீண் விரய செலவை தடுப்பதாக அமையும். இல்லாட்டி அது வீண் விரய செலவாகவே தண்ட செலவாகவே அமையும். ஆகவே இருக்கிற அமௌண்ட்டை கொஞ்சம் சேஃப்டி பண்ண கற்றுக்குங்க. இன்று ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக கடற்காரர்களில் வந்து உங்கள் வாசல்லே வந்து நிற்பாங்க. ஏதாவது கையில் அமௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா பழைய கடன் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக தீர்ப்பதற்கான ஒரு முயற்சி செய்தீர்களானால் இந்த கூடிய விரைவில் கடன் கட்டுவதற்கான ஒரு முயற்சி நடப்பதாகவே அமைகிறது. இன்று வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. மேலும் இன்று எதற்காவது ஒரு
கோயிலில் போய் ஒரு உண்டியில் ஒரு ரூபா போட்டால் கூட சில வீண் விரய செலவுகளை தடுப்பதற்கான ஒரு பரிகாரமாகவே சிலருக்கு அமையும். மேலும் அலுவலகத்தில் வேலை செய்யும் நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு டிஃபனோ டீயோ வாங்கி கொடுத்தா கூட அது இன்று உங்களுக்கு ஏதாவது வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அது அமைகிறது. இன்று ஏதாவது ஒரு யாத்திரைக்காரர்களுக்கும் அல்லது கோயில் திருப்பணிக்கோ அல்லது கோயிலுக்கு ஏதாவது அன்னதானம் கொடுப்பதற்கான ஒரு நன்கொடை சிறு தொகை நீங்கள் கொடுத்தீர்களானாலே அது இன்றைக்கு வீண் விரய செலவை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. ஏதாவது ஒரு கருணை இல்லங்களுக்கு ஏதாவது நீங்கள் உங்களால் முடிந்தளவு ஒரு உதவி செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமையும் இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவாகரத்தாகி இரண்டாம் திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி கொடுத்து இரண்டாம் திருமண வாழ்க்கை உங்களுக்கு வெற்றிகரமாக அமைவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமையும் இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஏதாவது தொழில் சார்ந்து பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த லாபத்தொகை வருவதாகவே இன்று தோன்றுகிறது. இன்று நீங்கள் செய்யும் தொழில் சார்ந்து புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். இன்று ஏதாவது ஒரு கோயில்களுக்கு யாத்திரை செல்வதற்கும் அல்லது இன்ப சுற்றுலா செல்வதற்கும் சிலருக்கு அமைவதாகவே இன்று தோன்றுகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு யாத்திரை அதாவது ஒரு யாத்திரை கோயில்களுக்கு ஒரு யாத்திரையாக பயணம் செய்து புனித நதிகளில் நீராடுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. இன்று வியாபார ரீதியாக நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. திருமணம் சார்ந்த சுப பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு நற்பயன் தருவதாகவே இன்று அமையும். சிலருக்கு ஏதாவது ஒரு வளைகாப்பு நடத்துவதற்கான ஒரு நாள் குறிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். மேலும் ஏதாவது பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை இன்று முடிப்பதற்கான ஒரு ஃபண்டு எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஃபண்டு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது புதிய வீடு கட்டுவதற்கு ஏதாவது நிலம் வாங்குவதற்கோ அல்லது புதிய வீடு கட்டுவதற்கு ஏதாவது ஒரு பிளான் அப்ரூவலுக்காக விண்ணப்பித்தவர்களுக்கோ அல்லது ஏதாவது லோன் வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கோ அதற்கான ஒரு நல்ல செய்திகள் கிடைப்பதாகவே இன்று தோன்றுகிறது. இன்று ஏதாவது பாதியில் நின்று போன அதாவது டாக்குமெண்டேஷன் பிரச்சனையாகி ஏதாவது பாதியில் நின்று போன ஒரு கிரயங்கள் அனைத்தும் இன்று நிறைவு பெற்று இன்று கிரயம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சிலருக்கு அமைவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இந்த டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறவர்களுக்கும் வண்டி வாகனங்களை கைமாற்றி விற்பவர்களுக்கும் இன்று மிகவும் லாபம் தரும் நாளாகவே அமைகிறது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. மொத்தத்தில் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் எதிர்பார்த்த லாபங்கள் தனலாபங்கள் அனைத்தும் கிடைப்பதாகவே இன்று அறியப்படுகிறது. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று தொழில் துறையில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் கொஞ்சம் வீண் விரய செலவுகள் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று தொழில்துறையில் சில லாபங்கள் குறைவாகவே இருப்பதாகவே இன்று அறியப்படுகிறது. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருப்பதால் சில பிரச்சனைகளும் சில தடை தாமதங்களும் இருப்பதாகவே சிலருக்கு அறியப்படுகிறது. இன்று ஏதாவது சில வீண் விரய செலவுகள் வருவதாகவே சிலருக்கு அறியப்படும். ஏதாவது அலுவலகத்திலும் சில வெளி வட்டாரங்களையும் யாரிடமாவது கொஞ்சம் உங்கள் வாயை கிண்டி ஏதாவது சண்டை கிண்டை பண்ணால் கூட நீங்கள் அமைதியாக இருப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்கள் ஏதாவது வாய் பேசுனீங்கன்னா அது குத்தம் கண்டுபிடிச்சி அது நீங்கள் பகையாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது ஒரு நீதிமன்ற கோர்ட் கேஸ் வழக்கு இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இல்லை. மூதாதையர் சொத்துக்களில் சிறு பிரச்சனை இருந்து அது ஏதாவது பஞ்சாயத்து பண்ணால் கூட அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இல்லை. மொத்தத்தில் இந்த விருச்சகராசி நேயர்களுக்கு இன்று கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் சில தடை தாமதங்கள் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று சில தடை தாமதங்கள் இருப்பதாகவே இன்று தோன்றுகிறது இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. ஆகவே இந்த தனுசு ராசி நேயர்கள் இந்த சந்திராஷ்டமம் முடியும் காலகட்டம் வரை கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடன் இருப்பதும் அவசியமாகிறது இந்த தனுசு ராசி நேயர்கள்.
மூலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் இன்று நீங்கள் ஏதாவது புதிய காரியங்கள் செய்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. யாரிடக்கும் ஏதாவது வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது வாய்மொழி வாக்குறுதியை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களால் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் கொடுக்கல் வாங்கலை முற்றிலுமாக தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த கொடுக்கல் வாங்கல் மூலம் தேவையில்லாத சில உடல் உபாதைகளும் சில கைகலப்பும் வருவதாகவே சிலருக்கு தோன்றும். ஆகவே கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த புதிய வண்டி வாகனங்கள் மூலம் இன்று உங்களுக்கு செலவுகள் காத்து கொண்டு இருக்கிறது. இன்று ஏதாவது வண்டி வாகனங்களை விற்பதாகவும் ஏதாவது வாங்குவதற்கான ஏதாவது ஒரு முயற்சி செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு ஒரு லாபகரமான சூழ்நிலையாக அமையாது. ஆகவே இன்று அதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இல்லை. முடிந்தளவு சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது ஏதாவது ஒரு ஷூரிட்டி போடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே நீங்கள் கொடுத்தீங்கன்னா தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பூராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் இன்று ஏதாவது புதிய முதலீடு செய்வதற்கும் இன்று புதிய தொழில் தொடங்குவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது புதிய முதலீடு மூலம் சிறு சிறு லாபங்கள் குறைவாகவே அமையும். ஆகவே முடிந்தளவு இன்று புதிய முதலீடுகளை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று எதிர்பார்த்த ஏதாவது லாபங்கள் மிகவும் குறைவாகவே இருக்கும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரவேண்டிய பண வரவு இன்று தடை தாமதங்கள் மூலமாகவே வரவேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேலும் ஏதாவது திருமணம் சார்ந்து எடுக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் ஒரு சாதகமான பலன் தருவதாகவே இல்லை. ஆகவே முடிந்தளவு இந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு அக்கம் பக்கத்தில் இருந்த ஒரு பிரச்சனை இன்று அதை விஸ்வரூபம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். அப்படியே எடுத்தால் நீங்கள் அமைதியாக இருப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது நீங்கள் வாய் கொடுத்தீங்கன்னா தேவையில்லாத வம்பு வழக்குகள் சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். ஏன்னா இந்த சந்திராஷ்டமம் முடியும் காலகட்டம் வரை எந்த ஒரு செயலையும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது அவசியமாகிறது. இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஏதாவது பயணங்களை மேற்கொள்வது தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த பயணங்கள் மூலம் தேவையில்லாத வீண் விரய செலவுகளும் ஆரோக்கிய குறைபாடுகளும் வருவதாகவே சிலருக்கு தோன்றும். ஆகவே முடிந்தளவு இந்த சந்திராஷ்டமம் முடியும் காலகட்டம் வரை பயணங்களை மேற்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மேலும் சிலருக்கு ஏதாவது வண்டி வாகனங்களை அதிவேகமாக ஓட்டினீர்களானால் அதுவே சில பிரச்சனைகளாகவே சிலருக்கு அமையும். ஆகவே முடிந்தளவு இந்த பயணங்களை மேற்கொள்வதை நீங்கள் முற்றிலுமாக தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் இந்த நீச்சல் பயிற்சி எடுக்கும் வீரர்கள் கொஞ்சம் பயிற்சி எடுக்கும்போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இருப்பது அவசியமாகிறது. விளையாட்டு வீரர்களும் அதாவது ஒரு ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணுறவங்களும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருப்பது அவசியமாகிறது. ஏன்னா இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருப்பதால் கொஞ்சம் எந்த ஒரு கருவியை பயன்படுத்தும் போதும் கொஞ்சம் ஆயுதங்களை பயன்படுத்தும் போதும் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது ஒரு உங்களுடைய செல்ஃபோன் அல்லது ஒரு தொலைத்தொடர்பு சாதனங்கள் உங்களுக்கு ஏதாவது சில வீண் விரய செலவுகள் வைப்பதாகவே சிலருக்கு அறியப்படுகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு விவசாய கருவிகள் மூலமும் சிலருக்கு சில உபதைகள் வருவதாகவே சிலருக்கு தோன்றும். ஆகவே இன்று ஏதாவது பெண்கள் ஏதாவது காய்கறி வெட்டினா கூட இன்று சில கையில் காயம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமையும். இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சந்திராஷ்டமம் முடியும் காலகட்டம் வரவை இன்று நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் கொஞ்சம் நிதானத்துடன் செய்வது அவசியமாகிறது. இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஊடகம் வழியாக ஜோதிஷம் அனைவருக்கும் பயன்பட வேண்டும் என்ற நோக்குடன் அடியேன் செயல்படுகிறேன். தங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த QR கோடு வழியாக தங்கள் இயன்ற அளவு உதவுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்று தாய் தந்தையின் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது ஒரு புதிய நபர்கள் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களும் அவர்களின் ஆசீர்வாதங்களும் கிடைப்பதாகவே சிலருக்கு அறியப்படுகிறது. சிலர் ஏதாவது ஒரு குருமார்களை சந்தித்து ஆசீர்வாதம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். சிலர் ஏதாவது சந்ததி விருத்தி ஆகாதவர்களுக்கு இன்று சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமையும் இந்த மகர ராசி நேயர்களுக்கு. மேலும் ஏதாவது கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் விலகி இன்று ஒரு நல்ல லாபங்கள் கிடைப்பதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே சிலருக்கு அமைகிறது. சிலர் ஏதாவது முயற்சியின்றி கிடைக்கும் ஆதாயங்கள் அதிகமாகவே சிலருக்கு தோன்றும். நீங்கள் எதுவுமே செய்யாதிருந்தால் கூட உங்களுக்கு சில ஆதாயங்கள் தேடி வருவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது கற்றல் மற்றும் கற்பித்தல் ஆகிய பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. மொத்தத்தில் இந்த மகர ராசி நேயர்களுக்கு இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக திருமணம் சார்ந்த எடுத்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்தாலும் அது இன்று உங்களுக்கு வெற்றியில் முடிவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று ஒரு நல்ல விஷயங்களை செய்வதற்கும் நல்ல செயல்களை அரங்கேற்றம் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது நிலம் வீடு சார்ந்த ஏதாவது ஒரு முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அறியப்படுகிறது. நீண்ட நாட்களாக நோய் நொடியில் உள்ளவர்கள் தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமையும். ஆகவே இன்று ஆரோக்கியம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் சிலருக்கு சில கடன் பிரச்சனையினால் சிறு சிறு உபதைகளும் சில தொந்தரவுகளும் வருவதாகவே சிலருக்கு தோன்றும். ஆகவே இன்று ஏதாவது கையில் அமௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் கடன் கட்டுவதற்கான முயற்சி செய்தீர்களானால் அந்த கடன் கூடிய விரைவில் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் கிடைப்பதாகவே சிலருக்கு அமையும் இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வீண் அலைச்சலும் வீண் விரய செலவுகளும் உண்டாவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஒரு யாருக்காவது ஒரு வீண் விளைச்சல் இருந்தால் கண்டிப்பாக அது ஒரு தேவையில்லாத மன சஞ்சலங்களும் அதை சார்ந்து உடல் நிலை சார்ந்து சில ஆரோக்கிய செலவுகளும் ஆரோக்கியம் சார்ந்த மருத்துவ செலவுகளும் வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. ஆகவே முடிந்தளவு இந்த வீண் அலைச்சலை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது வெளிநாடு சார்ந்து ஏதாவது பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு இன்று மிகவும் ஒரு நல்ல செய்திகள் கிடைப்பதாகவே இன்று அறியப்படுகிறது. மேலும் ஏதாவது வெளிநாடு சார்ந்து ஏதாவது வெளியூர் பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு இன்று ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலையே இருப்பதாகவே அறியப்படுகிறது. ஆகவே முடிந்த அளவு இன்று இந்த ஏதாவது பயணங்கள் இருந்தால் கண்டிப்பாக தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் பழகுவதை இன்று தவிர்க்கவும். அப்படியே நீங்கள் பழகினீங்கன்னா தேவையில்லாத ஒரு தண்ட செலவு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. மேலும் தெரியாத இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அதையும் மீறி நீங்கள் சென்றீர்களானால் செய்யாத செயலுக்கு பழியாகும் நிலை ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. இதனால் கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் உங்களை தேடி வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் ஏதாவது மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே நீங்கள் ஏதாவது தேவையில்லாத மூக்கு நுழைச்சி பஞ்சாயத்து பண்ணிங்கன்னா அது இன்று உங்களுக்கு ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலை வந்து உங்கள் கையில் இருக்கிற அமௌண்ட் தான் செலவாவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது குடும்பத்தில் மனைவியுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. வாழ்க்கை துணைவின் மூலம் இன்று நீங்கள் எதிர்பார்த்த ஏதாவது ஒரு நற்காரியங்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது முன்னோர்கள் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து அது இன்று ஏதாவது பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கும்பராசி நேயர்களே,
கும்பராசி நேயர்களுக்கு இன்று ஏதாவது வாழ்க்கை துணைவியின் மூலம் எதிர்பார்த்த ஒரு காரியங்கள் அமைவதாகவே இன்று அறியப்படுகிறது. ஏதாவது வாழ்க்கை துணைவி இன்று ஏதாவது ஒரு சிறு சேமிப்பு சேர்த்து வைத்திருந்தால் கூட அது குடும்பத்தின் ஒரு செலவுக்காக உபயோகப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். ஏதாவது வாழ்க்கை துணைவிக்கு தேவையான ஏதாவது ஒரு நகை நட்டுக்கள், ஆடை ஆபரணங்கள் அவர்களை சார்ந்து இன்று நீங்கள் செய்ய வேண்டிய சில செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை, சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது ஜவுளி வியாபாரம் செய்பவர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. இன்று ஏதாவது தொழிற்சாலைகள் மூலம் ஏதாவது தொழிற்சாலைகளில் வேலை செய்யும் தொழிற்சங்க தலைவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த அனைத்து பலன்களும் கிடைப்பதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று கணவன் மனைவி ஏதாவது ஒப்பந்தங்கள், புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து ஏதாவது கூட்டு தொழில் செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு லாபம் தரும் நாளாக அமையும். இந்த கும்பராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையும் மகிழ்ச்சிகரமான ஒரு சம்பவங்களும் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. இசை பயிற்சி படிக்கும் மாணவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்களும் ஏதோ ஒரு அரங்கேற்றம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது அரங்கேற்றம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இந்த கும்பராசி நேயர்களுக்கு சதயம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகமான பலன்களே கிடைப்பதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது அரசு சார்ந்து ஏதாவது புதிய வேலை வாய்ப்புகளை விண்ணப்பிப்பதற்கும் விண்ணப்பித்தவர்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது பிஜி படிக்கும் மாணவர்கள், அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கும் மாணவர்களுக்கு இன்று ஏதாவது ஒரு தனித்திறமையின் மூலம் தக்க சன்மானங்கள் கிடைப்பதாகவே சிலருக்கு அறியப்படுகிறது. இன்று அவர்களுடைய தனி திறமை மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமையும். இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேலும் ஏதாவது ஒரு எஜுகேஷன் லோன் வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல பலன்கள் கிடைப்பதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் சிலருக்கு ஏதாவது அரசு சார்ந்து புதிய ஒப்பந்தங்கள், புதிய டெண்டர்கள் மூலம் ஏதாவது நிலுவையில் ஏதாவது வேலை பார்த்து நிலுவையில் இருக்கும் பில் செட்டில்மெண்ட் என்று ஆவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது அரசு சார்ந்து ஏதாவது உதவித்தொகை வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதாகவே சிலருக்கு அறியப்படுகிறது. ஆகவே இன்று ஏதாவது மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து செய்வதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமையும். தெய்வம் சார்ந்த பரிகாரங்கள், வேண்டுதல்கள் நிறைவேற்றுவதற்கு சிலருக்கு ஒரு வாய்ப்பு அமைகிறது. இன்று ஏதாவது முன்னோர்கள் வழிபாடுகள் மூலம் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலகத்தில் பணிபுரியும் நண்பர்களும் வெளிவட்டாரங்களிலும் கூட ஒரு வேலை செய்யும் நண்பர்களிடம் இன்று ஏதாவது பழகுவதும் போது கொஞ்சம் நிதானத்துடன் பழகுவது அவசியமாகிறது. இன்று நீங்கள் ஏதாவது விவாதம் செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு ஒரு தேவையில்லாத பிரச்சனையாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. நீங்கள் எது பேசினாலும் அதை ஒரு தப்பாக புரிஞ்சிக்கிட்டு ஒரு சண்டை சச்சரவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. முடிந்தளவு இன்று ஒரு கூடா நட்பை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது நண்பர்கள் மூலம் சிறு சிறு வீண் விரய செலவுகள் இருப்பதால் முடிந்தளவு ஒரு கூடா நட்பை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அவர்கள் செய்யும் சில செயல்களுக்கு நீங்கள் தண்ட செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். முடிந்தளவு ஏதாவது திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது வெளியூர் பயணங்களை மேற்கொண்டீர்களானால் அது இன்று உங்களுக்கு வீண் விரய செலவாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது வாகனங்களை இயக்கும்போது கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது அவசியமாகிறது. இன்று ஏதாவது கனரக வாகனங்களை இரவு நேரத்தில் இயக்குவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே இயக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக தக்க ஓய்வுக்கு பின்பு நீங்கள் இயக்குவதை மிகவும் வாடிக்கையாக வைத்துக்கொள்ளுங்கள். இல்லாட்டி தேவையில்லாத சில ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது தொழிற்சாலைகளில் வேலை செய்யும் நண்பர்கள், இரவு நேரத்தில் ஏதாவது இரவு நைட் ஷிஃப்ட் பார்க்குறவர்கள், ஏதாவது ஒரு மிஷினரிஸில் வேலை செய்கிறவர்கள் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருப்பதாகவே அமைகிறது. ஏன்னா கொஞ்சம்
தொழிலில் சிறு தடுமாற்றங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது பணிகளில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை வருவதாகவே இன்று அறியப்படுகிறது. உடல்களில் சோர்வும் சில ஆரோக்கிய குறைபாடுகளும் வருவதாகவே சிலருக்கு அறியப்படுகிறது. ஆகவே இந்த தொழிற்சாலையில் பணிபுரியும் நண்பர்கள் கொஞ்சம் கவனமுடனும் விழிப்புணர்வுடன் இருப்பது அவசியமாகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. முடிந்தளவு சில கருத்து வேற்றுமைகள் வந்தால் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்கள் விட்டு கொடுக்காமல் இருந்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத வாக்குவாதங்களும் வருவதாகவே சிலருக்கு அறியப்படும். கருவுற்றிருக்கும் பெண்கள் ஏதாவது ஆரோக்கிய குறைபாடுகள் ஏதாவது சில பிரச்சனைகள் உடலில் சில உபதைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியமாகிறது இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்று உறவினர்கள் வருகையால் இன்று உங்களுடைய செல்வாக்கு மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று உங்களுடைய மகிழ்ச்சிகரமான குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று குடும்பத்திற்கு தேவையான அனைத்து பொருள்களையும் வாங்கி மகிழ்வதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் ஏதாவது அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று வேலை செய்யும் இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஒரு முடியாத ஒரு வேலையை முடித்து இன்று உயர் அதிகாரியின் பாராட்டுகளை பெறுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். சிலர் உங்களுடைய திறமையினால் சில பரிசுகளை வெல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது உங்களுடைய தனி திறமை மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு அதற்கான ஒரு சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது பத்திரிகை துறையில் வேலை பார்க்கும் நண்பர்கள் ஏதாவது புதிய நாவல்கள் புதிய ஒரு கதைகள் புதிய ஒரு கார்ட்டூன்களை இன்று அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது எஜுகேஷனில் ஏதாவது இன்றைக்கி பள்ளியில் அதாவது நடுத்தர உயர்கல்வி படிக்கும் நடுத்தர பள்ளி படிப்பை முடிக்கும் மாணவர்கள் இன்று கொஞ்சம் ஏதாவது படிப்பில் மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று அதற்கான ஒரு நல்ல ஒரு திறமையுடன் படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. மொத்தத்தில் இந்த மீனராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இருப்பதாகவே அறியப்படுகிறது. இந்த மீனராசி நேயர்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மீதி 50% காரியங்கள் உங்களுக்கு சில தடை தாமதங்கள் மூலமாகவே நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு சட்டப்பூர்வமாக முதல் திருமணம் விவகாரத்தாகி இரண்டாம் திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இரண்டாம் திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு நற்பலன்கள் கிடைப்பதாகவே இன்று அறியப்படுகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது சில சுப விரய செலவுகள் காத்துட்ருக்கு. கையில் ஏதாவது அமௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா ஏதாவது நீங்கள் ஜுவல்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது சொத்துக்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதும் மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது கையில் அமௌண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்று உங்கள் நிலத்தில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஏதாவது நீங்கள் பணத்தை சேஃப்டி பண்ணிங்கன்னா அந்த பணம் சேஃப்டி ஆவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இல்லாட்டி அது வீண் விரய செலவாக மாறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது ஒரு தொழிலில் முதலீடு செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். நீண்ட நாட்களாக ஏதாவது கடன் வாங்கி பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கையில் அமௌண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த கடனை கட்டுவதற்கான முயற்சி மேற்கொண்டீர்களானால் கூடிய விரைவில் அந்த கடன் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமையும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் சிலருக்கு ஏதாவது கையில் அமௌண்ட் வச்சுருந்து ஏதாவது நீங்கள் எதுவுமே செய்ய முடியாட்டி ஏதாவது குழந்தைகளின் பேரில் ஏதாவது ஆர்டி ஃபிக்ஸட் டெபாசிட் அல்லது செல்வ மகள் திட்டத்தில் ஏதாவது ஒரு திட்டத்தில் அமௌண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிங்கன்னாவே அது அவர்களுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு மிகவும் உதவியாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. உங்கள் கையில் காசே இல்லாட்டி கூட நீங்கள் கடன் வாங்கி ஏதாவது வீண் விரைய செய்ய
செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை சிலருக்கு அமையும். அந்த சூழ்நிலை அமையாமல் இருப்பதற்கு ஏதாவது கையில் அமௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா ஒரு சிறு தொகையை உங்கள் நண்பர்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தா கூட அது வீண் விரய செலவுகளை தீர்க்கும் பரிகாரமாக அமையும். மேலும் ஒரு யாத்திரைக்காரர்களுக்கோ அல்லது ஏதாவது ஒரு உண்டியில் ரூ. 1 2 அவங்களால ஒரு கோயிலில் போய் ஒரு உண்டியில் ரூ. 1 போட்டால் கூட அது வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். இன்று ஏதாவது மனதில் விரும்பிய அனைத்து செயல்களும் நீங்கள் செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் நாளாக அமையும். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாக இன்று அமைகிறது. திருமணம் சார்ந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை இன்று செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் நாளாகவும், நீண்ட நாட்களாக வரன் அமையாமல் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது சிலருக்கு ஏதாவது காதல் கைகூடவில்லை என்று இருப்பவர்களுக்கு அதற்கான முயற்சி செய்தீர்களானால் காதல் கைகூடுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். சிலர் ஏதாவது வளைகாப்பு செய்வதற்கு ஒரு முயற்சி வளைகாப்பு செய்வதற்கான ஒரு நாள் குறிப்பதற்கு சிலருக்கு ஒரு அமைப்பு உண்டாகும். அப்படியே வளைகாப்புக்கு ஏதாவது நாள் குறிப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக சுப ஹோரை நல்ல நேரங்களை பயன்படுத்தி நாள் குறித்து கொள்வது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது புதிய வீடு கட்டுவதற்கும் புதிய நிலங்களை வாங்குவதற்கும் முயற்சி செய்பவர்களுக்கு இன்று ஒரு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக கடன் கொடுத்தே ஆகணும்னு அப்படி இருந்தீங்கன்னா லீகலாக ஒப்பீனியன் பார்த்துட்டு கடன் கொடுங்க. ஏதாவது கையெழுத்து வாங்கிட்டோ அல்லது அதற்கான பேப்பர்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டோ கடனை கொடுங்க. இல்லாட்டி போன பணம் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை. ஆகவே முடிந்தளவு கடன் கொடுக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையுடன் கொடுப்பது மிகவும் அவசியமாகிறது. வாங்கும்போது நல்லா வாங்குவாங்க, ஆனால் திருப்பி கொடுக்க மாட்டாங்க. ஆகவே அவருடைய பிடி உங்கள் கையில் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளுங்கள். மேலும் இன்று ஏதாவது தொழில் சார்ந்து வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதற்கு அதை சார்ந்து இன்று மிகவும் லாபகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது வியாபார ரீதியாக நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. சிலர் ஏதாவது ஆன்மீக இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். ஏதாவது புனித நதிகளில் நீராடுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. நன்றி நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். இன்று உலகில் உள்ள அனைத்து குழந்தை செல்வங்களும் பிறந்த நாள் விழா காணும் அனைத்து குழந்தை செல்வங்களுக்கும் இன்று கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் சார்பாக தன்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.